நிஜமாவே மென்ஸ்க்கு லஸ்ட்டு மட்டும்தான் வேணுமா? சோஷியல் மீடியாவில் எப்படிலாம் போர்ட்ரேட் பண்ணுறீங்க? ஒரு ஆக்டர்ஸோட ஆபாச ரீல்ஸ் போட்டு அதை எடிட் பண்ணுறதும் ஒரு ஆம்பளை தான். அதை கமெண்ட் பண்ணுறதுக்கு 1000 பேர், லைக் பண்ணுறதுக்கு 20,000 பேர், ஷேர் பண்ணுறது 40,000 பேர். சோஷியல் மீடியா எப்படி காட்டுறீங்கன்னா மென்ஸ்க்கெல்லாம் லஸ்ட்டு தான் வேணும்னு காட்டுறீங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த பக்கம் வரட்டுமே. விமென்ஸை அசிங்கப்படுத்தி ஒரு சில பேர் ரீல்ஸ் போடுவாங்க. அதுக்கு கீழே விமன் ஹஹா அப்படிங்கிற மாதிரி ஒரு மீம் போடுவாங்க. ஸோ மென்ஸை டாமினேட்டிங் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு சைடு சோஷியல் மீடியா காட்டுது. ஸோ மென்ஸ்னால் நிஜமாவே இப்படி தானா அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சேன். பட் போக 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 நான் நல்ல மென்ஸோட பழகி ஒரு சில விஷயத்தை தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டேன். நிஜமாவே மென்ஸ்க்கு என்ன வேணும் தெரியுமா? எமோஷ்னல் சப்போர்ட்டுங்க. அதை ஏன் யாருமே பேச மாட்டேங்கிறீங்க? ஒரு சைக்காலஜி சர்வே சொல்லுது 70% ஆண்களுக்கு எமோஷ்னல் சப்போர்ட் வேணும். இப்போ ஒரு மிடில் கிளாஸில் ஒரு பையன் பிறந்துட்டாவே சின்ன வயசுலேருந்து அவன்கிட்ட சொல்கிற விஷயம் என்ன தெரியுமா? இங்கே பாரு, நீ தான் இந்த குடும்பத்தை காப்பாற்ற போகிற, நீ தான் குடும்பத்தில் சம்பாரித்து பெரிய ஆளாக்க போகிற. ஸோ சின்ன வயசுலேருந்து அவங்க மேலே திணிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு 25 வயசு வரைக்கும் ஓடிட்டே இருப்பான். சம்வாட் 28 வயசில் ஒரு அமௌண்ட் ஆஃப் சம்பளம் வாங்குறான்னா அடுத்து கல்யாணம் அவனுக்கு லைஃபு குடும்பம் எல்லாமே வரும். அதை பார்த்துக்கிறதுக்கு இன்னும் ஓடணும். ஸோ ஓடணும் ஓடிட்டே இருக்கணும். இதுதான் மென்ஸோட லைஃப். மென்னுனா கண்டிப்பாக வேலைக்கு போகணுங்க, இதுதாங்க. ஆனால் இப்போ இருக்கிற சொசைட்டி விமன்னையும் ப்ரெஷர் படுத்துதா இல்லைன்னு சொல்ல. ஆனால் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், நீ ஒன்று வேலைக்கு போ இல்லை கல்யாணம் பண்ணிட்டு போ அப்படிங்கிற மாதிரி 2 ஆப்ஷன் அந்த சொசைட்டி கொடுக்குது நமக்கு. அது நம்ம கண்டுக்க மாட்டேங்கிறோம். விமன் எம்பவர்மெண்ட் பேசி நம்ம இன்றைக்கி வரைக்கும் சாதிச்சு காட்டுறோம். ஒரு சில பேர் விமன் மிடில் கிளாஸே பார்த்துக்கிறாங்க. ஐ அப்ரிஷியேட் தட். பட் மென்ஸ்க்கு நடக்கிற ஒரு அநியாயம் பார்த்திங்களா? இந்த மாதிரி மென்ஸ்க்கு ஆப்ஷன் கொடுக்குறாங்களா? நீ கல்யாணம் பண்ணிவிட்டு வீட்டிலே இருடா அப்படிங்கிற மாதிரி யாராவது சொல்கிறாங்களா? வேலைக்கு ஓடு, போய் பார்த்துக்கோ. ஸோ சொசைட்டிலையும் ப்ரெஷர், வீட்லேயும் ப்ரெஷர். அந்த ஆம்பளை என்னங்க பண்ணுவான்? இந்த சோஷியல் மீடியா இருக்குல்ல, அதில் ஸ்விக்கி ஓட்டுறவங்க காலையிலேருந்து நைட் வரைக்கும் என்னென்ன பண்ணுறாங்க, எத்தனை டெலிவரி பண்ணியிருக்காங்க, எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, அந்த மாதிரி ரீல்ஸ் எல்லாம் போடுவாங்க. அதெல்லாம் அதிக அளவில் ரீச் ஆகிறது இல்லை. ஒரு சிம் பண்ணி போடுற ஒரு ஆணோட ரீல்ஸ் தான் ரீச் ஆகுது. அதாவது ஒன்று பொண்ணு ஆபாசமாக நிற்கும், இல்லைன்னா ஒரு பையன் அறகுறையாக நிற்பான். அதை சிம் பண்ணி போடுறது தான் இந்த சோஷியல் மீடியா. ஸோ இந்த சோஷியல் மீடியா எப்படி கொண்டு வந்துருச்சுன்னா, உலகத்தில் நல்லவனே இல்லைடா அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துருச்சு. அதுலேயும் பொம்பளைங்களும் எவ்வளோமே நல்லவல்ல, ஆம்பளைங்களும் எவ்வளோமே நல்லவனே இல்லை அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துருச்சு. இன் ரியாலிட்டி கெட்ட பசங்களும் இருக்காங்க, பட் நல்ல பசங்க கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. அது எனக்கு தெரியும். நான் அந்த நல்ல பசங்களுக்கு தான் இதை நான் பேசிக்கிட்டு இருக்கேன். பசங்களுக்கு ஒன்றுனா பசங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆளுக்கு நிற்பாங்க. எங்களால் முடியாது, எங்களெல்லாம் அப்படி விட மாட்டாங்க. நாங்கள் என்ன தான் 1000 பேசினாலும் இன்ன வரைக்கும் எங்களுக்கு இருக்கிறது உங்களுக்கு தெரியும். உங்கள் வீட்டில் தங்கச்சி இருந்தால் உங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, உங்கள் தங்கச்சி எப்படி வெளியே விட்றாங்களா, இல்லை, இது எல்லா கதையும் உங்களுக்கு தெரியும். ஸோ பசங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை இங்கே நான் தப்பாகவே பேசலை. தே ஆர் டூயிங் எவ்ரிதிங் ஃபார் யூ. எங்களுக்கெல்லாம் அப்படி யாருமே கிடையாது. உமன் ஃப்ரெண்ட்ஷிப் பெருசாக பண்ணுறதுக்கோ எனக்கும் அந்தளவுக்கெல்லாம் எனக்கு யாருமே கிடையாது. பட் இந்த இடத்துல விமனுக்கும் சரி பையனுக்கும் சரி ஒரு ஆப்போசிட் ஜெண்டர்லேருந்து எமோஷ்னல் சப்போர்ட் கிடைக்கும் போது தே கேன் ஃபீல் லைட். இதுதான் உண்மை. ஏன்னா நீங்கள் நார்மலாக உங்களுக்கு தெரியும், பொண்ணுங்கிட்ட பேசிகிட்டே இருந்தால் டைம் போகிறதே தெரியாது, பசங்கிட்ட பேசிகிட்டு இருந்தால் டைம் போகிறதே தெரியாது. இதுதான். ஏன்னா பார்த்திங்கன்னா ஆப்போசிட் ஜெண்டர்லேருந்து இந்த ஃபீல் கிடைக்கும். அதுக்காக இதை தப்பாக யூஸ் பண்ணிக்கக்கூடாது. அது ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், லவ்வாக இருக்கலாம், இல்லைனா அது அம்மாவாக இருக்கலாம். ஸோ லவ்ன்ற பேரை வச்சு தப்பாக யூஸ் பண்ணுற மென்ஸையும் நான் பார்த்துருக்கேன். நிஜமாவே ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிற பசங்களையும் நான் பார்த்துருக்கேன். பட் சோஷியல் மீடியா காட்டுறது என்னமோ டாக்ஸிக்கான மென், டாமினேட்டிங்கான மென், அப்புறம் விமனை அசிங்கப்படுத்துகிற மென், இப்படி தாங்க காட்டுறாங்க. எடுக்கிற படமும் அதே மாதிரி எடுக்கிறாங்க. அப்புறம் எப்படிங்க ஆம்பளைங்களை புரிஞ்சுக்க முடியும்? இந்த சோஷியல் மீடியா ஒன்று போதுங்க எல்லாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி. நாங்கள் பொண்ணுங்க ஈஸியாக ஒருத்தி வாயில் லிப்ஸ்டிக் போட்டு காட்டாவே அதை பற்றி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி லிங்க் கேட்குறவங்க நாங்கள். பசங்களை இவ்வளோ தப்பாக காட்டினா இன்ஃப்ளூயன்ஸ் ஆக மாட்டோமா என்ன? அப்படி தான் நானும் நினச்சேன். நானும் அப்படி தான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆனேன். பட் போக 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 நான் என்னோடய லைஃப்பில் நிறையா நல்ல மென்ஸ் பார்த்து அதுக்கப்புறம் தான் அவங்களோட கஷ்டங்கள் எனக்கு புரியவே ஆரம்பிச்சிது. ஸோ அப்போ தான் மென்ஸ்க்கு இதெல்லாம் தேவைப்படுதுன்னே தெரிஞ்சது. ஸோ ஒரு சில பேர் கமெண்ட் செக்ஷன்லலாம் போடுவாங்க, சிங்கிளாக இருக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதை பார்த்து நம்ம சிரிக்கிறோம். பட் அவங்களுக்கு அந்த ஆப்போசிட் ஜெண்டர்லேருந்து அந்த கேர் லவ் கிடைக்கலன்னு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா மிச்சவங்களுக்கு எல்லாருக்குமே லவ்வர்ஸ் இருக்கும், மிச்சவங்க எல்லாருமே கேர் பண்ணுறாங்க. அங்கே பார்த்துட்டு நம்ம கூட யாருமே இல்லைன்னும் போது அது கஷ்டமாக இருக்கும். இதுதான் அவங்க ஏங்குற ஒரு விஷயம். பட் சோஷியல் மீடியா அது வேறு மாதிரி காட்டுறாங்க. அது லஸ்ட்டு சிம்பாக கொண்டு போய் கேவலமாக காட்டுறாங்க. ஸோ மென்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட்.
இந்த ரீல்ஸ்லாம் போட்டுட்டு ஒரு சில பேர் ஆபாசமாக சிம் பண்ணுறது இதுங்களாம் கேட்டகரியிலே வராதுங்க. நான் சொல்கிற நல்ல மென்ஸ் வந்து இந்த கேட்டகரியில் வரமாட்டாங்க. ஒரு நல்ல பையன் வந்து ஒரு பொண்ணை பற்றி தப்பாக பேச மாட்டான். ஒரு நல்ல பையன் ஒரு பொண்ணை அப்படி கேர் பண்ணுவான். ஒரு நல்ல பையன் தன்னோட குடும்பத்தை ஒத்தையா நின்று காப்பாற்றுவான். இதுதான் ஒரு நல்ல பையனுக்கான அழகு. இந்த மாதிரி கேவலமாக பேசுகிறவங்க, ப்ளே பாய், ஏமாத்துறவங்க, ஃபஸ்ட்டுக்கே 10 தடவை இந்த ஆபாச சமூக வலைத்தளங்களில் போய் பார்க்குறவங்க, இவங்க தான் இப்படி பண்ணுறாங்க. ஸோ மென்னுக்கு லஸ்ட்டு வேணும் தான், ஆனால் எமோஷ்னல் சப்போர்ட்டை விட அதிகமாக லஸ்ட்டு தேவையில்லை. அதுதான் வந்து உண்மை. ஆனால் இந்த சோஷியல் மீடியா தப்பாக காட்டுறாங்க. ஸோ கேர்ள்ஸ், மென்ஸ்க்கு என்ன வேணும் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்களா? ஐநோ டாக்ஸிக் மென்ஸும் இருக்காங்க, கண்ட கழிச்சட மென்ஸும் அப்படிலாம் இருக்கிறாங்க. லைஃப்பில் அப்படி தான் இருக்காங்க. 50% கெட்ட மென்ஸ் இருக்காங்க, 50% நல்ல மென்ஸ் இருக்காங்க. நான் அதில் 50% வந்து கெட்ட மென்ஸை தான் பார்த்தேன். ஒரு 4-5 பசங்க தான் வந்து ஐயோ எவ்வளோ நல்ல பையன் அப்படின்ற மாதிரி இப்போ தான் ஒரு சில விஷயங்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அவங்க லைஃப்பில் எவ்வளோ ஓடுறாங்க, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, நம்மளை விட கஷ்டப்படுறாங்க, இது எல்லாமே நான் பார்த்துட்டேன். ஸோ நீங்களும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து என்னென்னா ஈக்குவாலிட்டி கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி மென்ஸ்லாம் சொல்லும் போது அது என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஈவன் ஃபார் எக்ஸாம்பிள் அதுல் சுபாஷ், இவருக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. சின்ன பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் ரேப் நடக்குது. அதை பற்றிலாம் பெருசாகவே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போல்லாம் மென்ஸ்கிட்டே வந்து அத்துமீறல் பண்ணுறாங்க. நான் ரீசெண்டாக வந்து ஒரு பையன்கிட்ட பேசும்போது இந்த மாதிரி நான் பஸ்ஸில் உட்காரும் போதே வந்து என்னை தப்பாக பாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ மென்ஸ்க்கும் இதெல்லாம் நடக்குது. பட் வந்து அதை வெளியே வந்து கொண்டு வர மாட்டேங்கிறாங்க இந்த சோஷியல் மீடியா. பெண்களுக்கு ஏதாவது ஒன்றுனா அடையாளப்படுத்தி வெளியே காட்டுற இந்த சோஷியல் மீடியா ஆண்களுக்கு ஒரு அவமானமோ இல்லை ஆண்களுக்கு ஏதாவது ஒரு தப்பான விஷயம் நடந்தாவோ அதை எடுத்து காட்ட மாட்டேங்குது இந்த சோஷியல் மீடியா. ஸோ இவ்வளோ டாக்ஸிசிட்டி மென்னுக்கு எதிராகவே இந்த சோஷியல் மீடியா செயல்படுது. ஏன்னா இந்த சோஷியல் மீடியாவுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, இது கலியுகன்றனால கெட்ட மென்ஸ் தான் அதிகம், இவங்களுக்கு லஸ்ட்டாக காமிச்சு மென்ஸ் அப்படி கொண்டு வந்துடலான்னு இதை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ஒரு சில நல்ல மென்ஸும் கெட்டு போகிறாங்க. இப்போத்துலேருந்து எல்லாமே மாற்றுவோம். இப்போத்துலேருந்து நல்ல மென்ஸ், நல்ல விமன்ஸ், இந்த சொசைட்டியை மாற்றலாம். ஓகே, ஸோ மேபி இது உங்களுக்கு கொஞ்சம் போரிங்காக இருக்கும். பட் எனக்கு ரியலி ஃபீல் ஆனதை நான் சொன்னேன். ஏன்னா நானும் ஒரு சில நல்ல மென்ஸ் என் லைஃப்பில் சந்திச்சிருக்கேன். என் கூடயும் அவங்க இருந்துகிட்ருக்காங்க.